ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். இன்றைக்கி எதை பற்றின வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்குமே மாதவிடாய் முடிஞ்ச பிறகு எந்த நாட்களில் பெண்ணுடைய கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கும் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். ஏன்னா இது வரைக்குமே நிறைய பெண்களுக்கு ஒரு பெண் கருப்பை தரிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தெரியாது. முக்கியமான நேரம் அப்படிங்கிறது வாய் திறந்திருக்கிற டைமில் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். முதல்ல பெண்ணுடைய இனப்பெருக்க மண்டலம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய பெண்ணுறுப்பு அப்படிங்கிறது அதுக்கு உள்ளே தான் நம்மளுக்கு கர்ப்பப்பை அப்படிங்கிறது இருக்கும். கர்ப்பப்பை அப்படிங்கிறது இந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே மேல் பக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கருமுட்டை பை அப்படிங்கிறது இருக்கும். இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை தான் ஓவரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு இணைஞ்சிருக்கக்கூடிய ஃபெலோப்பியன் குழாய்கள் அப்படிங்கிறது எல்லாமே நான் பாகங்கள் குறித்து தான் உங்களுக்கு இந்த பிக்சர் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுதான் கருவுற்ற முட்டைகளை அந்த கருமுட்டை பையிலிருந்து கர்ப்பப்பைக்கு கொண்டு வரக்கூடிய பணியை செய்யக்கூடியது தான் இந்த ஃபெலோப்பியன் டியூப் அப்படிங்கிறது. உங்களுக்கு அந்த டியூபுக்கும் ஓவரிஸ் இருக்குல்ல, அந்த ஓவரிஸ்க்கும் டியூப்புக்கும் ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இன்டைரக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பக்கமாக வரலாம். அதாவது கர்ப்பப்பையோட மேல் பக்கத்தில் ஓவரிஸ் இருக்கும், ஃபெலோப்பியன் டியூப் இருக்குன்னு பார்த்தாச்சு. கீழ்ப்பகுதியில் யோனி பகுதியே இருக்கும். அதாவது எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிறது நம்ம பீரியட் வரக்கூடிய பகுதி தான் நம்மளுக்கு கர்ப்பவாயின்னு நினச்சிட்ருக்கோம். அது கிடையாது. அது யோனி பகுதி, அதாவது வெஜினல் ஏரியான்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் யோனின்னு சொல்லுவாங்க. அதுக்கு உள்ளார தான் நம்மளுக்கு கர்ப்பப்பை வாய் அப்படிங்கிறது இருக்குது. இதுதான் சர்விக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கர்ப்ப வாய்க்கிட்ட நம்மளுடைய விந்தணுக்கள் போனால் தான் உள்ளே போய் நம்மளால் கன்சீவ் ஆக முடியும். அதாவது விந்தணுக்கள் உள்ளே போய் ஃபெலோப்பியன் டியூப்பில் கருமுட்டை வெயிட் பண்ணிகிட்ருக்கும். அந்த கர்ப்ப வாய்க்கும் ஃபெலோப்பியன் டியூபுக்கும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு உங்களுக்கே தெரியுது. இவ்வளோ விந்தணுக்கள் நீந்தி போய் நம்மளுடைய கருமுட்டையை ஃபர்டிலைஸ் பண்ணும். இதே பிக்சரில் எண்டோமெட்ரியம் ஒன்று கொடுத்துருக்கேன்ல, அதில் தான் கருவாக மாறினதுக்கப்புறம் நம்மளுடைய கருமுட்டை கருவாக மாறினதுக்கப்புறம் பதியக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறது. ஒவ்வொரு மாதமுமே பெண்ணுடைய உடலில் ஒரு கருமுட்டை அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். ஏதோ அரிதான சூழ்நிலையில் 2 கருமுட்டை 2 ஓவரிஸ்லேருந்து ஒரு ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுக்கு 2 கருமுட்டை பை அப்படிங்கிறது இருக்குது. அதாவது 2 ஓவரி இருக்குது. இந்த மாதம் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஓவரிஸ்லேருந்து கருமுட்டை ரிலீஸ் ஆகுதுன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு ரைட் சைடில் இருந்து ரிலீஸ் ஆகும். இந்த மாதிரி மாறி மாறி ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறப்ப அந்த நேரத்தை தான், அதாவது அது ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த நேரத்தை தான் ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை ஓவலேஷன் காலம் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரம் வர்றப்ப இந்த கர்ப்ப வாய் அப்படிங்கிறது திறக்க ஆரம்பிக்கும். மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஓவலேஷன் ஆளப்போ கர்ப்பவாய் திறக்க ஆரம்பிக்கும். கர்ப்பம் தரிக்கும் செயல்முறையை எளிதாக நடைபெறதுக்காக கர்ப்பவாய் திறக்க ஆரம்பிக்கும். வேகமாக விந்தணுக்கள் உள்ளே போகிறதுக்கு ஏற்ற மாதிரி கர்ப்பவாய் நல்லாவே திறந்திருக்கும். கர்ப்பவாய் திறந்திருக்குது அப்படின்றத உங்களுக்கு உணர்த்தக்கூடிய முக்கியமான அறிகுறிகள் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்களோட மாதவிடாயான முதல் நாள்லேருந்து நெக்ஸ்ட் மாதவிடாயக்கூடிய அந்த நாள் வரைக்குமே இடையில ஒரு 3லேருந்து ஒரு 5 நாள் இருக்கும். அந்த 5 நாட்களில் தான் கர்ப்பவாய் திறந்திருக்கு அப்படின்றத உணர்த்தக்கூடிய அறிகுறிகள் தோன்றும். அதுதான் கர்ப்பவாய் திறக்குது அப்படின்றதையும் உங்களுக்கு உணர்த்துற விதமாக இருக்கும். கர்ப்பம் தரிக்கிறதுக்கு மிகவும் ஏற்ற காலம் கர்ப்பவாய் திறந்திருக்கக்கூடிய காலம்தான். அப்படி கர்ப்பவாய் திறந்திருக்கிறத உணர்த்தக்கூடிய முதல் அறிகுறி அப்படிங்கிறது அந்த கர்ப்பவாய் பகுதியிலேருந்து தண்ணீர் மாதிரி இல்லைன்னா பிசுபிசுப்பான ஒரு டிஸ்சார்ஜ் வெளியேறும். இதுதான் முதல் அறிகுறி. உங்களுக்கு மிகவும் தெளிவான அளவில் தண்ணீர் மாதிரியே உங்களுக்கு வெளியேற்றம் ஏற்படுது அப்படின்னா கர்ப்பவாய் திறக்கிறதுக்கு இது முதல் அறிகுறியாக இருக்கும். இந்த அறிகுறி இருந்தால் அந்த நாளில் சேர்ந்துருங்க. இந்த வெளியேற்றத்துடைய பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி வெளிப்படையான நல்ல டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு திரவம் மாதிரி இருக்கும். இது விந்தணுக்கள் ஆண் பெண் சேர்க்கையில் விந்தணுக்கள் வேகமாக நீந்திட்டு போய், அதாவது கர்ப்ப வாய்க்கு வரைக்கும் தான் உங்களுக்கு விந்தணுக்களே போகும். வெஜினல் யோனி ஏரியான்னு இருக்கா, அந்த ஏரியா வரைக்கும் தான் ஸ்போம்ஸ் அப்படிங்கிறது போகும். அங்கேருந்து கர்ப்ப வாய் வழியாக நம்மளுக்கு ஃபெலோப்பியன் டியூப்லுக்கு போகணும் நம்மளுடைய விந்தணுக்கள் அப்படிங்கிறது. அதை அங்கே வரைக்கும் வேகமாக நீந்தி செல்றதுக்கு உதவி பண்ணக்கூடியது தான் இந்த சளி போன்ற திரவம் அப்படிங்கிறது, தண்ணி மாதிரியான திரவம் அப்படிங்கிறது. இது வேகமாக கருத்தரிக்கிறதுக்கு விந்தணுக்களை கருமுட்டையோடு சேர்ந்து கருத்தரிக்கிறதுக்கு உதவி பண்ணும். இது கர்ப்பம் தரிக்கக்கூடியதை ஆதரிக்கிற விதமாக நம்மளுடைய உடம்புல இயற்கையாகவே நடைபெறக்கூடிய ஒரு செயல்முறை. 2வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்விக்ஸ் அப்படிங்கிறது தான். கர்ப்பவாய் ஓப்பன் ஆகி இருக்கிறத நீங்கள் கை வச்சு செக் பண்ணுற பார்க்குறப்ப உங்களுக்கு அது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு தயாராக இருக்கா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா
உங்கள் பெண்ணுறுப்பு வழியாக நீங்கள் விரல் வச்சு செக் பண்ணுறப்போ உங்களோட கர்ப்பவாய் மேல் நோக்கி இருக்கும், ரொம்ப மென்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை விட அங்கே அதிகப்படியான ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உணர்றீங்க அப்படின்னா அது ஓவலேஷன் நடைபெறக்கூடிய காலம் அப்படிங்கிறது. அந்த டைமில் ஆண் பெண் சேர்க்கையில் இருக்கணுங்கிறது தான் அதோடைய ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிறது. 3வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலத்தில் உங்களுக்கு உங்களுடைய பார்ட்னர் மேலே அதிகப்படியான ஈர்ப்பாடு அப்படிங்கிறதே இருக்கும். பாலியல் விருப்பம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். உடலுறவுக்கு அதிகமாக நீங்கள் விரும்புகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இந்த 3 முக்கியமான அறிகுறிகள் இருக்கிறப்ப சேர்ந்துருக்கிறப்ப உங்களால் வேகமாக கன்சீவ் ஆக முடியும். இந்த அறிகுறிகள் இருக்கான்னு பாருங்கள். இதை புரிஞ்சுக்கிட்டு இதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுங்கள். உங்கள் மாதவிடாய் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த 3 நாட்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு கர்ப்பவாய் ஓப்பன் ஆகி இருக்கும். அந்த டைமில் ட்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு பாசிட்டிவ் வரும். நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணால் கூட கர்ப்பவாய் மூடிடும். மூடினதுக்கப்புறம் நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் வேஸ்ட்டு. முடிஞ்ச வரைக்கும் இதை கொஞ்சம் புரிஞ்சுக்க பாருங்கள். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது மாதிரியான ரெகுலர் ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அர்ஜென்ட் கமெண்ட் இருக்குன்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சேனல் ஜாயின் லிங்க்னு கொடுத்துருக்கேன். அதோட பெனிஃபிட் நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு தனிப்பட்ட ப்ரெக்னன்சி டிப்ஸ் வீடியோஸ் வரும். அண்ட் உங்களுடைய கமெண்ட்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இருக்கும். நீங்கள் ரிப்ளை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் வந்துடுங்க. ஏன்னா என்னால் எல்லாருடைய கமெண்ட்க்கும் ரிப்ளை பண்ண முடியல, என்னோடய சுச்சுவேஷன். அதனால தான் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தமைக்காக அனைவருக்கும் மிக்க நன்றி.